ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இருக்க மல்லி செடிகளை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்க 4 வெரைட்டி மல்லி செடிகள் இருக்குது. அதில் 3 வெரைட்டி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 3 தொட்டியில் இருக்க செடிகளை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்தோன்னா ராமேஸ்வர மல்லிங்க. ராமேஸ்வர ஒத்த அடுக்கு மல்லி இருக்கும் பாருங்கள். நம்ம கடைகளில் முளம் போட்டு வாங்குறோம் இல்லைங்களா, அந்த மல்லி இது. இந்த செடி ரொம்ப எலசான செடி, இன்னும் முத்தலை. ஆனால் அதில் இருக்க கிளைகளில் நிறைய பக்க கிளைகள், நிறைய தளிர்கள் செடி நல்லா அடர்த்தியாக இருக்குங்க. இந்த தளிர்கள் எல்லாமே இன்னும் முத்தணும். இப்போ தான் புது தளிர் அது நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இருக்குது. செடியில் பார்த்திங்கன்னா இந்த இலை சுருட்டல் தாங்க இருக்குது. இந்த புழுக்கள் வரும் பாருங்கள், இந்த இலையை சாப்பிடும். இந்த புழுக்களை நான் பார்த்து அடிக்கடி எடுத்து நான் போட்டுடுறேங்க, கிளியர் பண்ணி விட்டுடுறேன். ஆனால் நீட்டாக பச்சை கலரில் இந்த இலையை சாப்பிடக்கூடிய புழுக்களும் வரதான் செய்யுதுங்க. அதை என்னால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியுது. ஆனால் இந்த இலை சுருட்டல் பார்த்திங்கன்னா இது காற்று மூலியமாக பரவுறதுங்க. கண்ணுக்கே தெரியாத சாறு உறிஞ்சும் பூச்சிகள். இது இலையில் இருக்க சாரை உறிஞ்சுறதால இந்த மாதிரி இலை சுருட்டல் ஏற்படுது. இது காற்று மூலியமாக பரவுறதால நம்ம தோட்டம் ஓப்பன் பிளேஸாக இருக்கிறதால இதை ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியுது. இயற்கையான முறையில் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் தெளிக்காமல் நம்ம வளர்க்கும் பொழுது இதை நம்மளால் ஓரளவுக்கு தாங்க கட்டுப்படுத்த முடியும். இதில் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி மல்லி இருக்குது இந்த ஒரே தொட்டியில். இது பார்த்திங்கன்னா ரோஜா மல்லி. இது நான் பதியம் போட்டது. அந்த பதியம் போட்ட கிளையிலேருந்து நல்லா வளர்ந்து இப்போது பூ வச்சு மொட்டுக்கள் வச்சு பூவும் பூக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 2 மொட்டு வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த ரோஜா மல்லியில். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லிங்க. இது நல்லா வளர்ந்து பூத்துட்டு இருந்தது. அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக இதை நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அதாவது கீழே இருக்க கிளைகள் நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கட் பண்ணி விடலாம். இப்போ இந்த சீசனில் வெயில் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் மழையும் பெய்கிறதால நான் கட் பண்ணி விட்டுட்டேங்க. கட் பண்ணி விட்டதால் இந்த புது தளிர் நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. இந்த புது தளிரில் மொட்டும் இருக்குது. வெயில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஓரளவுக்கு பூ பூக்கணும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு பூ பூக்குதுன்னு. இந்த செடி நம்ம முதல்ல பார்த்தோம் பாருங்கள், இந்த ராமேஸ்வர ஒத்த அடுக்கு மல்லி, அதே வெரைட்டி தான் இது. இந்த செடி நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கிட்டு வரும் பொழுது இலையெல்லாம் மஞ்சளாக இருந்தது. ஏன்னா இதோட வேர் பாலித்தீன் கவரை கிழிச்சிட்டு வெளியே இருந்ததால் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் வேர் வளர்ச்சி நல்லா இருந்ததால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு நல்ல உரங்கள் கொடுத்து இதை நடவு செஞ்சதால் இப்போ பார்த்திங்கன்னா புது தளிர்கள் வளர்ந்து செடி நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துட்டுருக்கு. மொட்டும் வச்சுருக்கு. மஞ்சளாக இருந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சையாக மாறிடுச்சு. நம்ம கொடுத்த உரங்களால் செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. பாருங்கள் மொட்டு வச்சுருக்கு. இந்த மல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ராமேஸ்வர மல்லி தான்.